بسم الله الرحمن الرحيم وإذا لقوا الذين آمنوا قالوا آمنا ஈமான் கொண்டவர்களை அவர்கள் சந்தித்தால், அதாவது முனாஃபிகீன்கள் சந்தித்தால், காலு ஆமன்னா, நாங்களும் ஈமான் கொண்டவர்கள்தான் என்று கூறுகிறார்கள். வைதாஹலவ் இலா ஷயாத்தீனிஹிம், அவர்களுடைய ஷைத்தான்களிடத்தில் அவர்கள் தனித்து இருக்கும்போது, காலு இன்னா மாக்கும், நாங்கள் உங்களோடு இருக்கிறோம், இன்னமா நஹ்னு முஸ்தஹ்ஸிஊன், நாங்கள் அவர்களோடு பரிகாசங்கள் தான் செய்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லாஹு யஸ்தஹ்ஸிஉ பிஹிம், அல்லாஹ் தஆலா அவர்களை பரிகாசம் செய்கின்றான். அல்லாஹ் தஆலா அவர்களை பரிகாசம் செய்கின்றான் என்றால் என்ன விளக்கம்? நேற்று ஒரு சில கருத்துக்கள் உங்களுக்கு முன்னால் சொல்லப்பட்டது. ஒரு ஜமாத் அவர்கள் கூறுகிறார்கள், உலமாக்களுடைய ஒரு ஜமாத் அவர்கள் கூறுகிறார்கள், இந்த வார்த்தை இருக்கிறதே முனாஃபிகீன்களை மிரட்டும் வண்ணமாக, எச்சரிக்கை செய்யும் வண்ணமாக சொல்லப்பட்ட வார்த்தை தான் இந்த வார்த்தை. அதாவது அவர்களுடைய தீய செயல்கள், அவர்களுடைய குஃப்ரு, ஷிருக்கு, இதையெல்லாம் நிந்திக்கப்பட்டு இருக்கின்றது. தட்ஸ் ஆல், வேற ஒன்றும் இல்லை. முஃபஸ்ஸிரீன்கள் கூறுகிறார்கள், குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள், இந்த வார்த்தை அல்லாஹ் அவர்களை பரிகசிக்கின்றான் என்ற இந்த வார்த்தை, இது பதிலாக சொல்லப்பட்ட வார்த்தை. அவங்க மூமின்களை பரிகாசம் செய்வதாக சொன்னாங்க இல்லையா, அதற்கு பதில் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், அல்லாஹு யஸ்தஹ்ஸிஉ பிஹிம், அல்லாஹ் அவர்களை, முனாஃபிகீன்களை பரிகசிக்கின்றான். அதாவது ஒரு நல்ல மனுஷன் ஒருத்தன் இருக்கான், எவனோ ஒருத்தன் அவனுக்கு சூழ்ச்சி பண்ணுறான்னு வைங்க, அவனுடைய சூழ்ச்சியில் இருந்து தப்பிச்சு எவன் சூழ்ச்சி செய்தானோ அவனை இவன் மிகைக்கும் போது, நான் அவனை சூழ்ச்சி செய்தேன் அப்படின்னு அவன் சொல்கிறான் அப்படின்னா அது சூழ்ச்சி அல்ல, அவன் நல்லவன், அவன் செஞ்சதுக்கு பேர் சூழ்ச்சி கிடையாது, அது பதில். அந்த மாதிரி அவன் சொல்கிறான், அவ்வளோதான். இதே மாதிரி தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முனாஃபிகீன்களை பரிகசிக்கின்றான் அப்படின்னு சொன்னால், அல்லாஹ் பரிகாசம் செய்வதை விட்டும் அல்லாஹ் தஆலா பரிசுத்தமானவன். அல்லாஹ்வுடைய ஸாத் அது பரிசுத்தமானது. அல்லாஹ் யாரையும் பரிகாசம் செய்வது இல்லை. இது அவர்களுக்கு பதில். அவங்க சொன்ன அதே வார்த்தையை கொண்டு அல்லாஹ் பதில் சொல்லுகிறான். குர்ஆனில் இந்த மாதிரி இருக்குது நிறைய வார்த்தைகள். வ மக்கரு வ மக்கரல்லாஹ், அவர்களும் சூழ்ச்சி செய்தார்கள், அல்லாஹ்வும் சூழ்ச்சி செய்தான். அல்லாஹ் என்ன சூழ்ச்சிக்காரனா? ஆனால் அந்த மாதிரி வார்த்தை குர்ஆனிலே பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது. அதே மாதிரி தான் அல்லாஹ் முனாஃபிகீன்களை பரிகாசம் செய்கிறான். அல்லாஹு யஸ்தஹ்ஸிஉ பிஹிம், அல்லாஹ் முனாஃபிகீன்களை பரிகாசம் செய்கிறான் என்று அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு. பரிகாசம் செய்வதை விட்டும், சூழ்ச்சி செய்வதை விட்டும் அல்லாஹ் மகா பரிசுத்தமானவன். அதாவது அவங்களுடைய சூழ்ச்சி செய்யுதல், முனாஃபிகீன்களுடைய சூழ்ச்சித்தனம், அது அவர்களையே நாசமாக்கி விட்டது அப்படின்னு அதுக்கு அர்த்தம். இந்த வார்த்தைக்கு இன்னும் ஒரு விளக்கமும் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் தஆலா சம்பந்தமாக, அதாவது சிரிப்பு, சூழ்ச்சி, இந்த மாதிரி அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே பயன்படுத்துகிறான் வார்த்தை அப்படின்னு சொன்னால், அது பகரமாக சொல்லப்பட்ட வார்த்தையாகத்தான் இருக்குமே தவிர, அல்லாஹ் தஆலா இதையெல்லாம் விட்டும் அல்லாஹ் மகா பரிசுத்தமானவனாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இருந்து கொண்டே இருக்கின்றான். அல்லாஹ் தஆலாவுக்கு இதையெல்லாம் தேவையே கிடையாது. இதை விட்டும் அல்லாஹ் மகா பரிசுத்தமானவன். அல்லாஹ் பகரமாக சொன்ன வார்த்தை தான் இந்த வார்த்தை. அப்போ என்ன தெரியுது அப்படின்னா, இன்னமா நஹ்னு முஸ்தஹ்ஸிஊன்னு அவங்க சொன்ன அந்த வார்த்தைக்கும், அல்லாஹு யஸ்தஹ்ஸிஉ பிஹிம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொன்ன வார்த்தைக்கு நிறைய வித்தியாசம் இருக்கிறது, டிஃப்ரெண்ட் இருக்கிறது. ரெண்டுமே ஒரே வார்த்தை தான், ஆனால் அர்த்தங்கள் அங்கே வேறு அர்த்தம், இங்கே வேறு அர்த்தம்.
இன்னமா நஹ்னு முஸ்தஹ்சிஊன், நாங்கள் மூமின்களை பரிகாசம் செய்கிறோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அது உண்மையிலேயே பரிகாசம். அல்லாஹு யஸ்தஹ்சிஉ பிஹிம் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் பதில் சொல்லுகிறான், அவ்வளோதானே தவிர அது வேற ஒன்றும் இல்லை. இப்படி உலமாக்கள் சொல்லுகிறார்கள். குர்ஆனில் இருக்குது இந்த மாதிரி சில வசனங்கள் எல்லாம். குர்ஆனில் பாருங்க, அல்லாஹ் ஒரு இடத்துல பேசுவான், வஜஸாஉ ஸய்யிஅத்தின் ஸய்யிஅத்துன் மிஸ்லுஹா, தீமைக்கு பகரம் அதே போன்ற தீமையாகும் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஃபமனீததா மின்கும் ஃபாதது பிஹி, உங்கள் விஷயத்திலே யார் வரம்பு மீறுவார்களோ அவர்கள் விஷயத்திலே நீங்கள் வரம்பு மீறுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ என்ன தெரிகிறது அப்படின்னு சொன்னால், வெளிப்படையான விஷயம், தீமைக்கு பகரம் தீமை அப்படிங்கிறது பகரமாக இருக்கக்கூடிய தீமை, அது ஹகீகத்தன் அது தீமை இல்லை. வரம்பு மீறுதலுக்கு எதிராக இருக்கக்கூடிய வரம்பு மீறுதல் அது அசலிலே அது வரம்பு மீறுதல் இல்லை. முதல்ல உள்ள அந்த தீமையும் வரம்பு மீறுதலும் அது அநியாயம். இரண்டாவதாக இருக்கக்கூடியது அது அதில், அது நீதம். அவ்வளோதான். ரெண்டுமே வார்த்தை ஒன்று தான், ஆனால் அர்த்தங்கள் வெவ்வேறு. இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய கலாமுல்லாவில் இந்த மாதிரி இபாரத்துகள், இந்த மாதிரி வாசகங்கள் நிறையா இந்த மாதிரி இருக்கின்றது. அதனுடைய கருத்து என்ன அப்படின்னு சொன்னால் இதுதான், வார்த்தை ஒன்றாக இருக்கும், அதனுடைய கருத்துக்கள் இரண்டு கருத்துக்களாக இருக்கும். இதுக்கு இன்னொரு விளக்கம் சொல்கிறேன் கேளுங்க. அதாவது துனியாவில் முனாஃபிக்கீன்களுடைய பாலிசி என்ன அப்படின்னு சொன்னால், முஸ்லீம்களை கேலி பண்ணணும், அவங்கள கிண்டல் அடிக்கணும். அல்லாஹ் தஆலாவும் என்ன சொல்கிறான் அப்படின்னு சொன்னால், நீங்கள் அவங்கள கிண்டல் அடிச்சிங்கன்னு சொன்னால் அல்லாஹ்வும் உங்களை கிண்டல் அடிப்பான்டா, அல்லாஹு யஸ்தஹ்சிஉ பிஹிம் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். துனியாவில் அவர்களுக்கு நிம்மதி, அவர்களுடைய உயிர் பொருள் எல்லாம் காப்பாற்றப்பட்டாலும் கூட அதெல்லாம் டெம்பரவரி தான். ஆனால் ஆரிசின்னு சொல்லுவார். ஆனால் கியாமத்துடைய நாளிலே பார்த்தால் அவர்களுக்கு எந்த நிம்மதியும் இருக்காது. முனாஃபிக்கீன்களுக்கு அவர்களுடைய உயிர் பொருள் எதுக்குமே மறுமையில் அங்கே கேரண்டி கிடையாது. அங்கே நோவினை தரும் வேதனைக்கு அவர்கள் ஆளாவார்கள். இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த விளக்கத்தை தான் அவர்கள் விரும்பி இருக்கிறார்கள். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், சூழ்ச்சி செய்வது, கேலி கிண்டல் அடிப்பது, இதை விட்டும் அல்லாஹ் தஆலாவினுடைய ஸாத் அது மகா பரிசுத்தமானது. ஆனால் பழிவாங்குவது, பகரம் தீர்ப்பது, இதெல்லாம் அல்லாஹ் தஆலாவுடைய விஷயத்தில் சொல்லுவதில் ஒன்றும் தப்பு கிடையாது. ஏனென்றால் அல்லாஹ் தஆலா இருக்கிறானே பழி வாங்கக்கூடியவன் தான். அல்லாஹ் தஆலா அதை பற்றிய குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி இருக்கிறான், அல்லாஹ்வுடைய பிடி மகா கடுமையானது, இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத். ஆனால் கேலி கிண்டல் இதெல்லாம் விட்டு அல்லாஹ்வுடைய ஸாத் அது மகா பரிசுத்தமான. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் இதைத்தான் சொல்லுகிறார்கள். இந்த இடத்துல அல்லாஹு யஸ்தஹ்சிஉ பிஹிம், அல்லாஹ் அவர்களை பரிகாசம் செய்கிறான் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் அவர்களை தண்டிக்கின்றான் அப்படின்னு அர்த்தம். அல்லாஹ் தண்டிப்பான் உலகத்தில். அதுக்கப்புறம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன சொல்கிறான், வயமுத்துஹும் ஃபீ துக்யானிஹிம் யமஹும், அவர்களுடைய வழிகேட்டிலேயே தடுமாறி இருப்பவர்களாக அவர்களை அவன் விட்டு விடுவான். யமுத்துஹும் அவகாசம் கொடுப்பது, அதிகமாக்குவது, இந்த அர்த்தம். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு அவகாசம் கொடுக்கிறான், அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு அதிகமாக்குகிறான். குர்ஆனில் இருக்க இந்த மாதிரி வார்த்தைகள். அயஹ்சபூன அன்னமா நுமித்துஹும் பிஹி மின் மாலின் வ பனீன், என்ன காசு, பணம், பிள்ளைகள் இதெல்லாம் அதிகமாக இருப்பது நல்லது என்பதாக நினைத்து கொண்டீர்களா? இல்லை இல்லை, அவர்களுக்கு சரியான புரியுதல் இல்லை, உணருதல் இல்லை அப்படின்னு அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்றான். அதில் பாருங்கள், நுமித்துஹும் அப்படிங்கிற அந்த வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அயஹ்சபூன அன்னமா நுமித்துஹும். குர்ஆனில் இன்னொரு இடத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுகின்ற போது, சனஸ்தஜ்ரிஜுஹும் மின் ஹைஸு லா யஅலமூன், அவர்களை மெல்ல மெல்லமாக அவர்களை நாம் சிறிது சிறிதாக அவர்களை நாம் பிடிப்போம், அவர்கள் அறியக்கூட மாட்டார்கள். மின் ஹைஸு லா யஅலமூன், அவங்களுக்கு தெரியவே தெரியாது. தெரியாத வண்ணம்
அல்லாஹ் தாலா கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ பாய்சன் அல்லாஹ் பிடிச்சிருவான். அப்படியே அல்லாஹ் பிடிச்சிருவான். என்ன அர்த்தமாச்சு அப்படின்னா, இங்கிட்டு அவங்க பாவம் பண்ணுவாங்க, அங்கிட்டு பார்த்தா துனியாவுடைய நேமத்துகள் அவர்களுக்கு அதிகமாக கிடைக்கும். உடனே சந்தோஷமாயிருவாங்க. துனியாவுடைய நேமத்தும் கிடைச்சிருச்சு, பாவமும் பண்ணிட்டோம் அப்படின்னு சந்தோஷமாக இருப்பாங்க. இன்னைக்கு நிறைய பாவிகள் மிதமிஞ்சி போய் கிடக்கிறதுக்கு காரணம் அதுதான். ஆனால் அல்லாஹ் தாலா என்ன செய்வான் அப்படின்னா, அல்லாஹ் தன்னுடைய அசாபிலே அல்லாஹ் ஒரு நாளைக்கு அவர்களை அல்லாஹ் பிடித்து விடுவான். குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபலம்மா நஸூ மா ذُكِّرُوا பிஹி, எதை கொண்டு அவர்களுக்கு உபதேசிக்கப்பட்டதோ அதை அவர்கள் எப்பொழுது மறந்தார்களோ, அல்லாஹ் தாலா என்ன உடனே தண்டிச்சிட்டானா? கிடையாது. ஃபதஹ்னா அலைஹிம் அப்வாப குல்லி ஷை, எல்லா பொருளுடைய வாசலையும் அவர்களுக்கு நாம் திறந்து விட்டோம். அல்லாஹ் தாலா எல்லா வாசலையும் திறந்து விட்டான். பார்த்தா ஒரே அமக்கலமான வாழ்க்கை, அமோகமான வாழ்க்கை. அப்போ எப்படி இருப்பாங்க? தரையிலையா நடப்பாங்க? நெஞ்ச நிமித்திக்கிட்டு நடப்பாங்க. அல்லாஹ் என்ன செஞ்சான்? திடீரென்று ஒரு நாள் அவர்களை பிடித்தான். அநியாயக்காரர்களை அல்லாஹ் இப்படித்தான் அல்லாஹ் தாலா அழிப்பான். அவர்களிடத்திலே சொல்லப்பட்டது, புகழ் அனைத்தும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கே சொந்தமானது. தாரீஃபே ரப்புல் ஆலமீன் கே லியே ஹி ஹை, அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், அவர்களுக்கு முனாஃபிகீன்களுக்கு அவகாசம் கொடுக்கப்பட்டது. அவர்களுடைய பாவம், அவர்களுடைய குற்றம், இது எல்லாம் ஒன்று திருந்து இல்லையா, பாவம் அதிகமாக செஞ்சுக்கிட்டு நாளைக்கு அகல பாதாளத்தில் போ. அப்படி அல்லாஹ் தாலா குர்ஆனில் இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லுவான், கல்லிபு அஃபீதத்தஹும் துகியானன், இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு விஷயத்தில் நுழைந்து விடுவதற்கு இந்த வார்த்தையை சொல்லப்படும். அல்லாஹ் குர்ஆனில் இன்னா வலம்மா தகல்மா, இந்த மாதிரி வார்த்தையையும் அல்லாஹ் பயன்படுத்துகிறான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் கூறுகிறார்கள், அவர்கள் தங்களுடைய குஃப்ரிலே அவர்கள் கடந்தார்கள். அம்மாங்கிற ஒரு வார்த்தை இருக்கிறது, அதுவும் வழிகேட்டுக்குத்தான் சொல்லப்படும். அதாவது என்னன்னு சொன்னால், வழிகேடு குஃப்ரிலே அவர்கள் மூழ்கி கடந்தார்கள். அதனால் அவர்களை சூழ்ந்து கொண்டது, அவர்களுடைய பாவங்கள் அவர்களை சூழ்ந்து கொண்டது, அதிலேயே அவங்க கடந்தாங்க. ஸோ அதனால் அவர்கள் குருடர்களாக, சிவிடர்களாக, முட்டாள்களாக, இவர்களெல்லாம் எப்படி வெற்றி அடைவார்கள்? கண்ணுக்கு குருடனாக இருக்கக்கூடியவனுக்கு அரபியில் அமீனு சொல்லப்படும். இதயத்தினுடைய குருடனுக்கு அவனுக்கு அம்மா என்று சொல்லப்படும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான், வலாக்கின் தஅமல் குலூபுல் லத்தீ ஃபிஸ் சுதூர், இதயத்தின் குருட்டுத்தனம், இதயத்தின் குருட்டுத்தனம், அல்லத்தீ ஃபிஸ் சுதூர், நெஞ்சத்திலே, எது நெஞ்சத்திலே இருக்கிறதோ அப்படின்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுவான். ஆக மொத்தத்தில் இந்த முனாஃபிகீன்கள் இருக்கிறார்களே, அவர்கள் ஒரு நல்லவர்கள் கிடையாது, மோசமானவர்கள். அவங்களுடைய வேலை தான் ரெண்டு முகம் காட்டக்கூடிய வேலை. மூமின்களை பார்த்தால் நாங்களும் ஈமான் கொண்டவர்கள்னு சொல்லுவாங்க. அவங்க கூட்டாளிங்கக்கிட்ட போனாங்கன்னா நாங்கள் உங்கள் கூட இருக்கிறோம், மூமின்களை பரிகாசம் செய்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அவர்கள் லாபம்னு நினைக்கிறாங்க. ரெண்டு விதமாக நடந்து கொள்வதனால அது லாபம் அல்ல, அது அவர்களுக்கு நஷ்டம்தான். அல்லாஹு யஸ்தஹ்ஸிஉ பிஹிம், அல்லாஹ் அவர்களை பரிகாசம் செய்யும். அவங்க பண்ணுறது சரிதான் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தோன்ற மாதிரி அல்லாஹ் ஆக்கிடுவான். அவங்க சரிதான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறது அப்படின்னு இருப்பாங்க. ஆனால் அல்லாஹ் தாலா ஒரு நாளைக்கு பிடிச்சிருவான். அதாவது பண்ணுற தப்புன்னு நினைக்கிறான் பாருங்க, அவனுக்கு என்னைக்காவது தௌபாவுக்கு வாசல் திறக்கும். ஆனால் தான் பண்ணுறது சரிதான்னு நினச்சி பண்ணுறான் பாருங்க, லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ், அல்லாஹ் காப்பாற்றணும். அவனுக்கு தௌபாவுடைய நசீபே கிடைக்காது, தௌபாவுடைய நசீபே தௌபாவே செய்ய மாட்டான். தான் பண்ணுறதை தப்புனே ஒத்துக்காதவன் எங்கிட்ட இருந்து தௌபா பண்ணுவான்? தௌபா பண்ண மாட்டான். ரொம்ப ஆபத்து, அது மகா பெரிய ஆபத்து அது. ஸோ அல்லாஹ் தாலா அதைத்தான் இந்த முனாஃபிக்குகளுடைய விஷயத்திலே அல்லாஹ் தாலா சொல்லி காட்டுகிறான். பிறகு அல்லாஹ் தாலா உலாயிகல்லதீன இஷ்தரவு தலாலத பில் ஹுதா ஃபமா ரபிஹத் திஜாரத்துஹும் வமா கானூ முஹ்ததீன், ஹிதாயத்துக்கு பகரமாக வழிகேட்டை விலை கொடுத்து வாங்கியவர்கள் இவர்கள். இந்த வியாபாரத்தில் லாபமா நஷ்டமா?
இதை பற்றி அல்லாஹ் தஆலா பேசுவான் நாளைக்கு இன்ஷா அல்லாஹ். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக